ஹலோ எவ்ரிபடி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஷ்டிர பாஷாவில் அந்தேர் நகரி அப்படிங்கிற ஒரு ஏகாங்கி பார்க்க போகிறோம். ஏகாங்கியோட சாராம்சா, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தனியாக இன்னொரு லிங்க்கில் அதோட கேரக்டர் பாத்திர சித்திரை ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது ஏகாங்கியோட அந்தேர் நகரி அப்படிங்கிறது இது வரும் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரில் வரும். 10th ரோமன், 9th 11th இந்த 3 ரோமரில் வரும். ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு 10th ரோமனில் எஸ்ஏ வரும் ஃபஸ்ட் பேப்பரில். அதுக்கப்புறம் 11th ரோமனில் அதோட கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் 12ல் அதோட கொஷின் ஆன்சர். 13 ரோமனில் அதோட அந்த வேர்ட்ஸ் இருக்கும், சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸுக்கு அந்த அந்த ஏகாங்கிலேருந்து என்ன மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஓகேங்களா? இதுலேயே 4 ரோமன் மொத்தம் கவர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்தேர் நகரி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்தேர் நகரிங்கிறது இதில் யார் முக்கியமான கேரக்டர் அப்படின்னா, ஒரு குரு இருப்பார், அவரோட சிஷ்யர் 2 பேர் இருப்பாங்க. அவங்க தான் 3 பேர் தான் முக்கியமான கேரக்டர். அதுக்கப்புறம் ராஜா ஒருத்தர், அவ்வளோதான். அந்தேர் நகரி அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேர் இந்த இடத்துல. ஓகேங்களா? அந்தேர் நகரி ஹாஸ்யஸ்மக் ஏகாங்கிகை ஹாஸ்யஸ்தமக் அப்படின்னா காமெடி பேஸ்டு ஸ்டோரி. ஹங்ஸ்னா சிரிக்கிறோம் சொல்கிறோம், அதை ஹாஸ்னாலும் சிரிக்கிறது தான். இது ஒரு காமெடி பேஸ்டு ஸ்டோரி. இஸ்கே ஏகாங்கிகார்னா இதோட ஆத்தர். ஓகேவா? யாருன்னா பாரத்தேந்து ஹரிச்சந்திரகை, அவர் தான் இதோட ஆத்தர். ஏகாங்கிகார் பாரத்தேது ஹரிச்சந்திர ஹிந்தி கே பகுமுக்கி சாகித்யக்கார் ஹை. இந்த ஆத்தர் பகுமுக்கினா மல்டி டேலண்டட், சாகித்யக்காரனா இலக்கியவாதி. இந்த ஏகாங்கிகார் நல்ல மல்டி டேலண்டட், ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ள ஒரு பர்சன். अपने साहित्य के अनेक विधाओं पर अपनी लेखनी चलाई है. சாகித்யனா இலக்கியத்தில் அநேக் விதாவோனா நிறைய டைப்ஸில் நிறைய மல்டி டேலண்டடாக இவர், அதனால் நிறைய மோர் டைப்ஸில் அவரோட அவரோட லிட்ரேச்சரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் அவரோட எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது என்னென்ன ஏகாங்கினா ஏகாங்கி மட்டும் இல்லாமல் ஒருத்தர் கவிதை எழுதுவாங்கன்னா கவிதை மட்டும்தான் எழுதுவாங்க, ஒருத்தர் ஸ்டோரி எழுதுறாங்கன்னா ஸ்டோரி மட்டும் தான் எழுதுவாங்க. இவர் அப்படி கிடையாது. ஸோ இவர் மல்டி டேலண்டட் இல்லையா? இவர் நிபந்து, ஏகாங்கி, இந்த மாதிரி ஸ்டோரிஸு, கஹானி, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. ஏகாங்கி ஹமே எக் சபக் தேத்தா ஹை கி மூர்க்கோ கோ சங் கபி பலா நஹி கர்த்தா ஹை. இந்த ஏகாங்கியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சபக்னா மெசேஜ் சொல்கிறாரு. மூர்க்கனா முட்டாள்தனம், சங்குனா நம்ம ஒரு எல்லாரும் சேர்ந்து எப்படி முட்டாளாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். பலானா பேடு. இந்த ஏகாங்கியில் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னா, முட்டாள்களை எல்லாம் நம்ம மீட் பண்ணால், சங்கனா மீட் பண்ணுறது, சந்திக்கிறது, இந்த மாதிரி சொன்னேன்ல. இந்த சொல்கிறா என்னென்னா, இந்த முட்டாள்கள்லாம் சேர்ந்து நம்ம சந்தித்தா நமக்கு கெட்டதாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. குரு மகந்த் ஏக் பார் अपने 2 शिष्य गोवर्धन दास और नारायण दास के साथ देशाटन करते हुए. குரு மகந்த் அவர் தான் அதோட குரு. யாருன்னா மகந்த். ஓகேங்களா? அவர் ஒரு முறை அப்னே சிஷ்யனா அவங்களோட சீடர்களோட, அவங்களோட சீடர்கள் யாராருன்னா கோவர்தன் தாஸ், நாராயண தாஸ், அவங்கள 2 பேரோட சேர்ந்து தேசாட்டன் அப்படின்னா சுற்றுப்பயணம், ட்ராவல் பண்ணுறது, யாத்ரா ட்ராவல் பண்ணி செய்கிறாரு. கிசி சாகர் மே ஆத்தேகை. கிசினா ஏதோ ஒரு சாகர்னா சிட்டியில் போயிட்டார். ஏதோ ஒரு சிட்டி, வில்லேஜ், ஊர், ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு. உஸ் சாகர் கா நாம், அந்த சாகரோட, அந்த வில்லேஜோட, அந்த சிட்டியோட பேர் தான் அந்தேர் நகரி. அதுதான் அந்தேர் நகரி. அதுதான் அந்த இதில் ஹெட்டிங். அவர் வஹாங் ஹர் சிஜ் டக்ஸேர் மில்தி ஹை. சிஜ்னா பொருட்கள், திங்ஸு. டக்ஸேர்னா ரொம்ப சீப்பாகவும் இல்லாமல் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அங்கே உள்ள ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப சீப்பாக கிடைக்குது. தப் குரு பத்தாத்தே ஹைக்கி. அப்போ குரு என்னத்திங் பத்தாத்தேனா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யஹாங் ரஹ்னேசி. யஹாங்னா இங்கே, ரஹ்னேனா இருக்கிறது, இங்கே இருக்கிறதுல ஆஃபத் ஹோகி. ஆஃபத்னா ப்ராப்ளம் வரும். அப்போ குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிறதுல ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. லேக்கின் லேக்கின் சிஷ்ய குரு கி பாத் நஹி மான்தே. ஆனால் சிஷ்யர்கள், குருனா லேக்கின்னா ஆனால் சிஷ்யர்கள் இருக்காங்களா, அவங்க குரு பாத்னா சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறாங்க. சிஷ்யர்கள் குரு சொல்கிறத கேட்க மாட்டாங்க. வே வஹி ரஹ்னா சாக்தேகை. அவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு மகந்த் ஹர்கர்னா சொல்கிறது. குரு மகந்த் சொல்கிறாரு. சலே ஜாத்தேகை.
சலேனா சலை ஜாத்தகைன்னா கிளம்புறது. குரு மகந்த் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆஃபத் ப்ராப்ளம். ஓகேங்களா. கே சமய் உன்கி யாத் கர்னா. யாத்னா நினைக்கிறது. அதாவது ப்ராப்ளம் வர சமயத்தில் நீங்கள் வந்து என்னை நினச்சிக்கோங்க, கூப்பிடுங்க அப்படிங்கிறது சொல்கிறார் அவர். ஓகேங்களா. அடுத்து ஏக் தின் கிசி திவார் கே டுட்னே டுட்னே சே ஏக் பக்ரி தப்கர் மர் ஜாத்தி ஹை. ஏக் தின் ஒரு நாள், திவார்னா வாள், டுட்னேனா உடையிறது, பக்ரினா கோட், தபக் தப்கர்னா மாற்றுறது. ஓகேங்களா. மர்ருனா டெத்து. ஒரு நாள் வந்து ஒரு சுவர் உடஞ்சி உடஞ்சி விழுந்துருது. ஓகே, ப்ரோக் ஆயிடுது. அப்போ வந்து பக்ரி ஒரு ஆடு வந்து அதில் மாட்டி இறந்து போயிடுது. ஓகேங்களா. ராஜா கே பாஸ் இஸ்கி ஷிகாயத் ஆத்தி ஹை. ஷிகாயத்னா கம்ப்ளைண்ட். ராஜாட்ட வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து போகுது. தப் கல்லு பனியா புலாயா ஜாத்தா ஹை. கல்லு பனியாங்கிறது ஒரு நேமு. அவர் வந்து இந்த ஊரில் வாழ்கிறவர். ராஜா வந்து கல்லு பனியா அவரை வந்து கூப்பிட்றாரு, வர சொல்கிறாரு. கியோங்கி வ டுட்டி திவார் கல்லு பனியா கி தி. ஏன்னா அந்த திவார்னா வால் படிச்சிருக்கோமா, அந்த ஏன்னா அந்த சுவர் உடஞ்சி ஆள் செத்ததில் அந்த சுவர் யாரோடதுன்னா கல்லுபனியா அவரோட தான் அந்த சுவர். கல்லுபனியா ஹக்தே ஹைக்கி. கல்லுபனியா சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா ஏ கரிகார் கா கஷூர் ஹை. கஷூர்னா மிஸ்டேக், காரிகர்னா மேஷன் கொத்தனார் வேலை பார்க்குறாங்களா அவங்க. அவர் சொல்கிறாரு, இந்த சுவர் இடிஞ்சு விழுந்ததுக்கு காரணம் நான் கிடையாது. மேஷன் வந்து ஒழுங்காக சுவரை கட்டலை, அதனால தான் வந்து இந்த சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் அடுத்து நெக்ஸ்ட் வந்து காரிகாரை கூப்பிட்றாங்க. காரிகார் சுன்னே வாழைக்கோ. காரிகார் வந்து யாரை சொல்கிறாருன்னா, நான் வந்து தப்பு பண்ணலை, நான் கரெக்டாக தான் கட்டினேன். சுன்னே வாழைனா சிமெண்ட்டும் கலவை போட்டு தருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, சிமெண்ட்டும் மணலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவர் வந்து கரெக்டாக ஒரு அளவாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கல, அதனால தான் சுவர் இடிந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுன்னேவாலா சொல்கிறாரு. சுன்னேவாலோ பிஸ்திகோ. சுன்னேவாலா யாரை சொல்கிறாங்கன்னா பிஸ்திகோ. சுன்னேவாலா சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணுறவர், பிஸ்தினா சுண்ணாம்பு தடவுவாங்கல்ல, சுண்ணாம்பு இது பண்ணுவாங்கள்ல அவங்க. ஓகேங்களா. அவர் வந்து அவங்கள சொல்கிறாரு. அப்புறம் பிஸ்தி கசாயிக்கோ. பிஸ்தி அவந்த பிஸ்தி யார் சொல்கிறாரு அப்படின்னா கசாயி. கசாயினா ஆடு வெட்டுறவர். அவர் வந்து சொல்கிறாங்க. கசாயி கட்ரியோக்கோ. கசாயி வந்து யார் சொல்கிறான்னா கட்ரியோனா ஆடு மேய்ப்பவங்க, அவங்கள சொல்கிறாரு. கட்ரியோ கோத்வாலேக்கோ அஃப்ராதி பத்தாத்தே ஹே. கட்ரியோ ஆடு மேய்ப்பவர் யார் சொல்கிறா, கோத்வால்னா போலீஸ். ஓகேங்களா. அவரை வந்து சொல்கிறாரு. ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஆடு மேய்ச்சிட்டே போயிருந்தேன். மேய்ச்சிட்டு போகும்போது ஆடு இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது, இப்படி போ அப்படி போன்னு வந்து போலீஸ்காரர் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணார். ஏன்னா அதனால தான் அவர் சொன்னதில் தான் வந்து ஆடு அந்த பக்கம் போயிடுச்சு, அதனால தான் அது சுவத்துல விழுந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆக்கிர் லாஸ்ட்டாக कोतवाल को दोषी ठहराकर कर उसी पांगसी की सजा दी जाती है. தோஷினா மிஸ்டேக். ஓகேங்களா. ஃபாங்ஷினா தூக்கு தண்டனை, சஜானா பனிஷ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக அந்த போலீஸ்க்கு வந்து போலீஸ் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்க்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா அதுதான் தூக்கு தண்டனை. पांगसी का बंदा बटा निकलता है और कोतवाल डुबलता है. ஃபாங்ஸி அதாவது அந்த போலீஸ்க்கு தூக்கு தண்டனை முடிவு பண்ணிட்டாங்களா, தூக்கு தண்டனைக்கு வந்து கயிறு கட்டுவாங்கள்ல பெருசாக, அந்த கயிறு வந்து எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. கயிறு ரெடி பண்ணும்போது அந்த கழுத்துக்கு வந்து எந்த அளவு கரெக்டாக இருக்கணுமோ அந்த அளவு ரெடி பண்ணாமல் ரொம்ப பெருசாக ரெடி கயிறை வந்து பெருசாக கட்டிடுறாங்க. அப்படி கட்டிடுறாங்க. ஆனால் கோத்வால் அந்த போலீஸ் வந்து எப்படி இருப்பார்னா ரொம்ப லீனாக இருப்பார். ஓகேங்களா. கயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, போலீஸ்கார் லீனாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தோ ராஜா ஆதேஷ் தேத்தா ஹைக்கி. ஆதேஷ்னா ஆர்டர். ராஜா வந்து ஆர்டர் பண்ணுறாரு. என்ன ஆர்டர் போடுறாருன்னா கோத்வாலா கே பதிலே கிசி மோட்டி ஆத்மி கோ பாங்சி பர் சட்டாயா ஜாயா. பத்லேனா அவருக்கு பதிலாக இன்னொருத்தர், கிசி மோட்டி யார் வந்து குண்டான மேனாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ராஜா வந்து கோத்வாலா அந்த போலீஸ்காருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாரு. கயிறு ரொம்ப பெருசாக கட்டிட்டோம் அப்படிங்கிறதுனால அவர் லீனாக இருக்கார், இந்த கயிறில் அவர் தூக்கு தண்டனை போட முடியாது அப்படிங்கிறதுனால ராஜா அந்த கோத்வாலா போலீஸ்க்கு பதிலாக யார் வந்து ரொம்ப குண்டான அந்த கயிறுக்கு ஈக்குவலாக இருக்காங்களோ ஓகேவா அவங்கள வந்து தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லார். சிஷ்ய கோவர்தன் தாஸ் காஃபி மோட்டாத்தா. இதில் வந்து யார் ரொம்ப குண்டா அந்த இருக்கிறதுலையே அந்த கயிறுக்கு தகுந்த மாதிரி இருக்காருன்னா அவர் தான் வந்து சிஷ்யர் கோவர்தன் தாஸ். इसलिए सिपाही गोवर्धन से पदक लेते हैं. சிப்பாயினா சோல்ஜர்ஸ், பக்கட்னா
கேட்ச் பண்ணுறது. ஆகையால் சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கிறவங்க காவலாளிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவர்தன் தாஸை வந்து கேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஜப் சாரி பாத்தும் மாலும் ஹூத்திகை. இப்போ வந்து இங்கே நடக்கிற எல்லா மேட்டருமே வந்து கோவர்தன் தாஸுக்கு தெரியும். அவரும் அங்கே தான் இருக்கார். ஸோ எல்லாமே அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. தப் கோவர்தன் தாஸ்கோ படா பஸ்தாவா ஹோத்தாகை. இப்போ வந்து என்ன பண்ண முடியும், கோவர்தாசன் நினச்சி பஸ்தாபானா பரிதாபப்படுறோம். நம்ம கோவர்தாசன் நினச்சி பரிதாபம் மட்டும்தான் நம்ம பட முடியும். இப்போ குருக்கி துகாயி தேத்தாகை. துகாயினா அழைக்கிறது. அப்போ வந்து அவர் நினைக்கிறாரு, குருவை வந்து நினச்சி கூப்பிட்றாரு. கடவுள் குருவே என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு நினச்சி கூப்பிடுறாரு. குரு ஆத்தேஹை, குரு வந்து வந்துட்டார். அவர் ஹக்தேஹைக்கு, ஹக்தேனா சொல்கிறது, அவர் சொல்கிறாரு, இஸ் சுப் கண்டி மே மர்னே வாலா சிதி ஸ்வர்க் ஜாயேகே. சுப்னா குட்டு, கண்டினா நேரம், மர்னே வாலா டெத் ஆகிறது, சிதினா ஸ்ட்ரெயிட்டாக, சொர்க்கம்னா சொர்க்கத்துக்கு வருது. குரு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தில் நம்ம செத்து போனோம் அப்படின்னா நேராக சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏக் சுன்தே ஹி ஹர் ஆத்மி ஃபாங்ஸி ஃபர் சட்னி தயார் ஹோத்தாகை. இவர் இப்படி சொல்கிறத கேட்டவுடனே அங்கே இருக்கிற ஆத்மி ஒவ்வொரு மேனுமே, ஓகேங்களா, சட்னினா தூக்கில் ஏறுறதுக்கு சட்னினா ஏறுறது தயாராக இருக்காங்க. தயாராக ரெடியாக இருக்காங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேனுமே வந்து அந்த கயிறில் வந்து போய் தூக்கில் தொங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. லேக்கின் ராஜா கே ஹோத்தே ஹுயே எஹ் பாக்ய துஸ்ரே கோ கஹாங் மிலேகா. பாக்யனா இந்த லக்கை, துஷ்யனா செகண்ட் பர்சன், விலேகா கொடுக்கறது யாருக்காவது. லேக்கின் ஆனால் ராஜா வந்து இந்த பாக்கியம் வந்து செகண்ட் பர்சன் இன்னொருத்தருக்கு கொடுக்க விரும்பலை. ராஜா கூத் பாங்ஸி பர் சட்டாகை. ராஜு வந்து செல்ஃப், கூத்னா செல்ஃபாக அவராகவே, சட்டானா கிளம்பா ஏறுறது. ராஜா செல்ஃபாக அவராகவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரே வந்து தூக்கில் தொங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவுர் மர் ஜாத்தாகை, மர்னா டெத் ஆகிறது, இறந்தும் போயிட்டாரு. குரு மகந்த் அவுர் சிஷ்ய உஸ் சாகர் சே பாக் நிக்கல்தே ஹை. குரு மகந்தும் அதுக்கப்புறம் சிஷ்யர் 2 பேருமே வந்து அந்த சிட்டியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோட, இதுதான் வந்து இந்த ஏகாங்கியோட சாரன்ஸா. ஓகேங்களா, இது வந்து ஒரு காமெடி பேஸ்ட் ஸ்டோரி தான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது நீங்கள் வந்து முழுசாக படிக்கணும்னு கூட நீடட் கிடையாது. இதில் உள்ள மீனிங்ஸ் என்ன, ஸ்டோரி என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்களாக சென்டென்ஸ் மேக் பண்ணி கூட எழுத வந்து ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ குட்டீஸ்.